நமது ஆரோக்கியமான இரத்தம் என்று சொல்லும் பொழுது அது காரத்தன்மை கொண்டது. அது அமிலத்தன்மையாக மாறும் பொழுது நம்முடைய உடலில் சில சிம்டங்களை உருவாக்கும். ஏனென்றால் அமிலத்தன்மை என்பது ஆரோக்கியமானது அல்ல. அதனால் அந்த நிலையில் நம்முடைய உடலில் பல சிம்டங்களை உருவாக்கும். அப்போ இந்த அமிலத்தன்மை ஏன் உருவாகிறதுன்னு சொல்லும் பொழுது இந்த வாயு தொந்தரவுகள், கேஸ் ட்ரபிள் உடையவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை அதிகமாக உருவாகிறது. அப்போ அந்த டைமில் உடலில் உருவாகக்கூடிய சிம்டங்கள்னு சொல்லும்போது டயர்ட்னஸ், வலி, இல்லைன்னா பல வகையான அசதி பிரச்சனைகள், ஏதோ நம்மளால் தாங்க முடியாத சில விஷயங்கள் எல்லாம் சிம்டங்களாக உருவாகும். எனவே அப்படிப்பட்டவர்கள் இந்த கிழங்கு வகைகளை அதிகமாக சாப்பிடுவதை தவிர்க்கலாம். ஒன்று. அப்புறம் வெப்பம் உருவாகக்கூடிய, அதாவது அதிக எனர்ஜி உள்ள கோழி இறைச்சிகள் தவிர்ப்பது நல்லது. அதிலும் வெள்ளை கோழி வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏனென்றால் அசிடிட்டி நம்முடைய உடலுக்கு ஒத்து வராத ஒன்று. நமக்கு ஆல்கலைனிட்டி, அதாவது காரத்தன்மை தான் உகந்தது. எனவே அதை தேர்வு செய்து பழகினால் ஓரளவுக்கு நாம் சமாளித்து வாழலாம்.